ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோகர்னால இருக்கிற பாரடைஸ் பீச்சில் இருக்கோங்க. ஸோ லாஸ்ட் 3 வீடியோஸ் வந்து நம்ம கோகர்னா டவுன்ல இருந்து பாரடைஸ் பீச் வரைக்கும் வந்து ட்ரெக்கிங் போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ ட்ரெக்கிங் முடிச்சுட்டு நம்ம ஃபெரியில இங்கிருந்து குட்லே பீச் வரைக்கும் ஓம் பீச் வரைக்கும் போகிறோம். ஸோ 500 பர் ஹெட்டுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம ஃபெரியில் சீக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பாரடைஸ் பீச்சிலிருந்து கோகர்னா நோக்கிய ஃபெரி ரைடுக்குள்ளே போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃபெரி ரெடியாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, ஃபாரினர்ஸ் தாங்க வந்தோடனே கடலில் குதிச்சிடுறாங்க ஜாலியாக. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிடன் பாரடைஸ்னே சொல்லலாம். பேருக்கு தகுந்த மாதிரியே பாரடைஸ் பீச்சு ஹெவன் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மலைகள் வழியாக தான் நம்ம வந்தவங்க ட்ரெக் பண்ணி, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இவர் தான் நம்ம போட் ஓட்ட போகிறாரு. ஸோ இந்த மக்கள் தான் நம்ம கூட வர போகிறாங்க. வாங்க ரெடியாகும். மக்களே ஃபெரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பீச் வரைக்குமே வரும்னு நினைக்கிறேன். டென்ட் ஸ்டே எல்லாம் பாருங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் எல்லாம். ஸோ பார்க்காம இருந்தால் பாருங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும் பாரடைஸ் பீச்சில் எல்லாம் ஸ்டே பண்ணுறது. ஹயாக்கிங் எல்லாம் கூட இருக்குது, நல்ல சேஃப்டி பண்ணியிருக்காங்க, லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சு. மேலே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா. இல்லாட்டியும் உங்களுக்கு இங்கே ஃபுட்டெல்லாம் கிடைக்குங்க, ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். என்ன எல்லாத்துக்கும் ஒரு 10 ரூபா அதிகமாக இருக்கும், ஏன்னா ரிமோட்டாக இருக்குல்ல, அதனால. ரெடி ஆயிடுச்சு ஃபெரி. வாங்க ஃபெரி போட் பண்ணலாம். மக்களை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம சூப்பராக இருக்க போகுது ஜேர்னி. ஆளா இல்லாதப்போ ஓடி போய் ஏறிக்கணுங்க. ಸೇಫ್ಟಿ ಜಾಕೆಟ್ಸ್ ಕೊಡ್ತೀರಾ? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரடைஸ் பீச்சில் இருந்து ஃபெரியில கிளம்பியாச்சுங்க. பெர் ஹெட் வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் 8 பேர் இருந்தா 300 ஆயிருக்கும் பெர் ஹெட்டுக்கு. ஆள் கம்மியா இருக்கிறதுனால 500 ருபீஸ். ஸோ குரூப்பா வந்தா எப்பவுமே அட்வான்டேஜ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரா பிளான் பண்ணிட்டு கோகர்னா வந்துட்டு பாரடைஸ் பீச் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஃபெரி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மை லைஃப்னே சொல்லுவேன் நம்ம கோகர்னா ட்ரிப்பு. பாரடைஸ் பீச் வரைக்கும் காலையில மகா கணபதி டெம்பிள், மகாபலேஸ்வர் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற கணபதி டெம்பிள்ல இருந்து ட்ரெக் வந்துட்டு சூப்பரா ஒவ்வொரு பீச்சா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பீச் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பின்னாடி தெரியுது பாருங்க, இந்த மலைகளுக்குள்ளயும் ஃபாரஸ்ட்குள்ளயும் தாங்க நம்ம ட்ரெக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் 3 vlog வந்து பார்க்காம இருந்தா பாருங்க, 3 vlog நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸா. ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. இங்க பாருங்க, ஏதோ அவதார் காட்டுக்குள்ள அமேசான் காடு மாதிரி இருக்குல்ல. ஃபெரியில இருந்து பார்க்கும் போதுதான் இந்த ஃபாரஸ்டும் மலைகளோட திக் வெஜிடேஷன் தெரியுதுங்க. இவ்வளவு திக்கான ஃபாரஸ்ட்குள்ள தாங்க நம்ம ட்ரெக்கிங் வந்தோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒவ்வொரு பீச்சும் வந்து ஜெம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெக்ல நம்ம குட்லே பீச் வரைக்கும் வந்தோம். அங்கேயும் நிறைய பீச் ஸ்டேஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெயின்ல குட்லே பீச்ல இருந்து ஓம் பீச் வரைக்கும் வந்தோம். அது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்.
அண்ட் கடைசி ட்ரெயில் இருக்கு பாருங்க, ஓம் பீச்சில் இருந்து ஹாஃப் மூன் பீச் வழியா இப்ப நம்ம கிளம்புன பாரடைஸ் பீச் வரைக்கும் வந்த ட்ரெக்கிங்கு இப்ப தெரியுது பாருங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ள தாங்க வந்தோம். சரியான அட்வென்ச்சரா இருந்துச்சு. மழை காலத்துல எல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்கா இருக்கும். சோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபெர்ரியில இருந்து நம்ம அரபிக்கடல்ல இருந்து காமிச்சாச்சு. மக்களே நம்ம நடந்து வந்த வழிங்க. ஹாஃப் மூன் பீச் தெரியுது பாருங்க, பாரடைஸ் பீச்ல இருந்து கிளம்பி இப்ப நம்ம ஹாஃப் மூன் பீச் தாண்டிட்டு இருக்கோம். கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோகர்னால அரபிக்கடல்ல பாரடைஸ் பீச்ல இருந்து வர இந்த ஃபெர்ரி ரைடு உண்மையிலேயே வந்து அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு தண்ணியில பயம்லாம் இருந்தா கூட கவலைப்படவே தேவையில்லை. நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் கூட்டிட்டு வராங்க. சூப்பரா வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி லைஃப் ஹெல்ப்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபெர்ரியில. ஸோ எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட
சூப்பரா வந்து இந்த ஃபெர்ரி ரைடு என்ஜாய் பண்ணலாம். நம்ம கோகர்னாவோட பியூட்டியே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சரிவுகள் வந்து அப்படியே அரபிக்கடல் வரைக்கும் தொடர்ந்து இருக்குங்க. அங்கங்க வந்து இருக்கிற குட்டி பீச்சுக்கு தான் இப்போ நாம ட்ரெக் பண்ணி வந்து பார்த்தது. இந்த மலைத்தொடர்கள் கீழே நம்ம அரபிக்கடல்ல வந்து முடியும் போது அங்கங்க குட்டி பீச்சுக ஃபார்ம் ஆயிருக்குங்க. நம்ம பாரடைஸ் பீச்ல இருந்து கிளம்பி வந்தோம்ல, பாரடைஸ் பீச்ல இருந்து கிளம்பி ஹாஃப் மூன் பீச்சும் தாண்டியாச்சுங்க. இப்ப டுவர்ட்ஸ் ஓம் பீச் போயிட்டு இருக்கோம். ஓம் பீச் வந்து ரெண்டு ஷீ மாதிரி ஷேப்ல இருக்குங்க, ரெண்டு பகுதியா இருக்கும். மேல இருந்து பார்த்தா அந்த ஹிந்தி ஓம் சிம்பிள்லயே இருக்கும். ஸோ லாஸ்ட் 3 vlogsல வந்து இந்த ஓம் பீச், ஹாஃப் மூன் பீச், குட்லே பீச் இதெல்லாம் பத்தி செம்ம பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இங்க எங்க ஸ்டே பண்ணலாம், எங்க வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த டைமுக்கு வந்தாலும் எங்க சாப்பிடலாம், இதெல்லாம் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்டினேஷனான ஓம் பீச் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஆக்சுவலா நாம மகாகணபதி டெம்பிள்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிற பீச் பாத்தீங்கன்னா குட்லே பீச்சா இருக்குங்க. குட்லே பீச்சுக்கு அடுத்து தான் ஓம் பீச். ஓகேவா? குட்லே பீச்ல இருந்து உங்களுக்கு ஃபெரி கிடைக்கும். பட் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் பீச்ல இருந்துனா பாரடைஸ் பீச்சுக்கு ஃபெரி கிடைக்குங்க. ஸோ நீங்க ரிட்டர்ன் ஜேர்னி வரும்போது உங்களுக்கு நீங்க குட்லே பக்கத்துல உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்தினா கூட சில சமயம் ஓம் பீச்ல இறங்கி தான் நீங்க போகிற மாதிரி இருக்கும். குட்லே பீச் கேட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நாம ஓம் பீச்ல போயிட்டு டாக் ஆயிட்டு அங்கிருந்து தான் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேக் டு கோகர்னா டவுன் போறோம். இங்க குட்லே பீச், ஓம் பீச்ல என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ்னா இங்க நிறைய பீச் ஸ்போர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஜெட்ஸ்கி, அதுக்கப்புறம் கயாக்கிங், இந்த மாதிரி நிறைய பீச் ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க விளையாடலாம். ஃபேமிலியோட, குழந்தைங்களோட வந்தா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பீச் ஸ்போர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 வீடியோஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 ட்ரெக்கிங் vlogல வந்து குட்லே பீச்ல என்னென்ன மாதிரியான கோகர்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஸ்போர்ட்ஸ் கடை பார்த்தேன். அங்க வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. என்னென்ன ரேட்ஸ் எல்லாமே, ரேட் கார்டு உட்பட எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. கோகர்னா ட்ரெக்கிங் ட்ரையல் 1லயும் பாருங்க, ட்ரையல் 2லயும் பாருங்க. ட்ரையல் 2ல ஓம் பீச்சை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க ஓம் பீச்ல ஸ்டே பண்றதுக்கு என்ன மாதிரி பீச் சைடு ரெசார்ட்ஸ் இருக்கும், சாப்பிட்றதுக்கு, பட்ஜெட்ல சாப்பிட்றதுக்கு, பிரீமியமா சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டீடைல்டா கவர் பண்ணியிருக்கேன். ஓம் பீச்ல உங்களுக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. நம்ம முக்கியமான கோகர்னா பீச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓம் பீச் தான் பெரிய பீச். ஓகேவா? இங்க வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும். டைனிங் பண்றதுக்கு எக்கச்சக்கமான
ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டே பண்றதுக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்கும். பீச்சும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பீச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க சைட்ல எவ்வளவு ஃபெரிஸ் நிக்குதுன்னு. அந்த பக்கம் வந்து ஜெட்ஸ்கீல வந்து ஒரு ரைடு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கும், இதையெல்லாம் சுத்தி தான் வந்து உங்களுக்கு மோட்டார் போட்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு ஜெட்ஸ்கி. ஸோ உங்களுக்கு கைடுக்கும் ஒருத்தங்க வருவாங்க. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை. சூப்பரா உங்களுக்கு பீச் எல்லாம் பிடிக்கும்னா கோகர்னாலாம் மஸ்ட் விசிட் டெஸ்டினேஷனுங்க. பீச் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஹைக்கிங் பிடிக்குமா, ட்ரெக்கிங் பிடிக்குமா, அட்வென்ச்சர் பிடிக்குமா, ஃபாரஸ்ட் பிடிக்குமா, ஆல் இன் ஆல் அழகராஜா மாதிரி மொத்தமும் வந்து கோகர்னால கொட்டி கிடக்குதுங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. கோகர்னா ட்ரிப்பு போடுறப்ப கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு சொர்க்கபுரி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இட்ஸ் அ தரோ எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டிராவல்ஸ் ஐ ஹவ் எவர் மேட். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து டிராவல் பண்ணதுலயே கோகர்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் டெஸ்டினேஷன்ஸ் நான் விசிட் பண்ணதுல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைச்சதா சூப்பரா கோகர்னாக்கு ஒரு ட்ரிப்பு போட்டுருங்க. ஒரு 2-3 டேஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ்டா ஸ்பெண்ட் பண்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நார்த் கர்நாடகால கோவாக்கு பக்கத்துல ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா. மக்களுக்கு வந்து இதோட பியூட்டி வந்து நிறைய தெரியலீங்க. நிறைய மக்கள் இப்பதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபாரினர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த குட்டி குட்டி பீச்சஸ்க்கெல்லாம் பேரே வச்சிருக்காங்க. ஓம் பீச், ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச் எல்லாம் பேர் வச்சது இங்க வர்ற ஃபாரினர்ஸ் தானா. ஓகேவா? ஸோ நம்ம ஓம் பீச்ல இருந்து குட்லே பீச் போற வழியில கூட உங்களுக்கு நிறைய ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர்ஸ், ஹீலிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் கோகர்னா. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபெரியில வந்து சேர்ந்தாச்சுங்க ஓம் பீச்சுக்கு. பாரடைஸ் பீச்சில் இருந்து பீச் ஃபுல்லாக ஓம் பீச் தான் ஹேப்பனிங் பிளேஸுங்க. இங்கே பாருங்களா, ஃபுல்லாக வந்து மோட்டர் பைக்ஸு, கயாக்கிங்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ட்ரெக்கிங் வீடியோஸ்லேயே. பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக்கை ஃப்ரண்ட்டில் போட்டேன்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. ஆமாங்க, ஃபோனில் பேட்ரி காலி ஆயிடுச்சு. அதனால பேக்கப் போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஓம் பீச்சை நம்ம தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதனால மறுபடியும் அதே இடத்த காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க தோணல. ஸோ அதனால நாம் மேலே போயிட்டுருக்கோம், டுவர்ட்ஸ் டவுன் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமஸ்தே கஃபே ரொம்ப ஃபேமஸ். நம்ம பின்னாடி இருக்கு பாருங்க. காலையில் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருந்தேன். ஈவினிங் எல்லாம் செம்ம வைபிங்காக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ கோகர்னாலாம் வந்து அட்லீஸ்ட் 2-3 டேஸ் பிளான் பண்ணிட்டு வாங்க மக்களே. அநியாயத்துக்கு என்ஜாய் பண்ணலாங்க. டூ குட். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹிப்பின்னு சொல்றதா இல்லை எப்படி சொல்றதே தெரியாது. யூ ஹேவ் யூனோ பிளேசஸ் ஃபார் எவ்ரிபடிஸ் இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலாம். டவுனுக்குள்ள கோவில், அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு வந்து இந்த பீச்சு, ஹிப்பிஸ்க்கு வந்து நிறையா கெஃபேஸ், ஸ்பிரிச்சுவல் டென்ஸ்னே சொல்லலாங்க, ஆயுர்வேதிக் சென்டர்ஸ், மெடிடேஷன் சென்டர்ஸ்னு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸு. ஸோ நம்ம ஃபெரி ரைடும் பார்த்தாச்சு கோகர்னால. இப்போ நாம் டுவர்ட்ஸ் டவுன் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம் மக்களே. ஓம் பீச்சிலேருந்து கிளம்புறதுக்கு சீக்கிரம் உங்களுக்கு நமஸ்தே கஃபே இன்னொரு வைப் காமிச்சிடுறேன். டே டைமில் எப்படி இருக்கணும். காலையில் மக்களே இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ லவ்லியாக இருக்குன்னு. ஸோ இப்படி தான் ஓம் பீச் அழகாக பார்த்துட்டே நீங்கள் டைனிங் பண்ணலாங்க. ரூஃப் டாப்பும் இருக்கு, மாக்டெயில்ஸ், காக்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஒரு ஆயுர்வேத மசாஜ் சென்டர் கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக கவர் பண்ணியாச்சு. இங்கே போட்டிருக்கு பாருங்க, இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா, கேரளா ஆயுர்வேத மசாஜ் சென்டர். ஓகே, நம்ம டவுன் நோக்கி போகலாமா மக்களே? ஓம் பீச்சில் இருந்து குட்லே பீச் போகிற வழிங்க. கொஞ்சம் அங்கங்கே நம்ம ட்ரெக் பண்ணி தான் போயாகணும், வேறு வழியே இல்லை. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நம்ம வர்க்கலாவோட ஒரு பெரிய இதுன்னு பார்த்துக்குங்களா. வர்க்கலா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வைபாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரெச்சாக இருக்கும், ட்ரெக் மாதிரி இருக்காது. பட் இது வந்து அட்வென்ச்சர் ட்ரெக்கிங். நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஃபெரி எடுத்துகிட்டு பாரடைஸில் இருந்து ஓம் பீச் வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா மேலே ஏறி வந்தோடனே உங்களுக்கு
ஆட்டோஸ் நிறைய கிடைக்குங்க டவுனுக்குள்ளே போகிறதுக்கு. இல்லை நடந்து போகணுன்னா இந்த வழியில் குட்லே பீச் வழியாக நடந்து போயிடலாம். ஒரு 1/2 hour ஆகும் நடந்து போனால். ஆட்டோவில் போனால் 15-20 minutes போயிடலாம். வாங்க போவோம். இங்கே ஒரு கெஃபே இருக்குது. காலையில் இங்கே தான் டீ எல்லாம் சாப்பிட்டோம். லைட்டாக ஏதாவது டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். மக்களே, நாம் ஆட்டோவில் போகிறதில்ல. இதெல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால மறுபடியும் நாம் இந்த ஃபாரஸ்ட் வழியை தான் போகிறோம். நல்லா வைப்பாக இருக்குங்க. அந்நியாயத்துக்கு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சூப்பராக வந்து இந்த மாதிரி வழியெல்லாம் பண்ணி ஒரு டெக்கிங் ட்ரெயிலெல்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அதனால இருக்கிறப்போ இந்த வைப்பை நல்லா என்ஜாய் பண்ணிப்போம். ஸோ இதுக்குள்ளே அப்படியே நம்ம போயிட்டு ஜோஸ்டல் வழியாக நாம் மகாகணபதி டெம்பிள் போய் ரீச் ஆகிடலாம். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு. மக்களே, அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து ஓம் பீச் போகிற வழியிலிருந்து நம்ம மெயின் ட்ரெக்கிங் ட்ரெயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ இந்த காடுகளுக்கெல்லாம் பூந்து தான் நம்ம காலையில் வந்தோம். பேர்ட் வாட்சர்ஸ்க்கும் இது ஒரு பேரடைஸுங்க. கலர் கலராக குருவிகள் எல்லாம் இருக்கு. ஓ, அங்கே ஒரு குருவி இருக்கான். எல்லோ கலரில் இருக்காங்க. நிறைய கலர்ஃபுல் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ பேர்ட் வாட்சர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கூட ஓடுறானுக்கு பாருங்க. ஸோ பேர்ட் வாட்சர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கேமராலாம் கொண்டு வந்துட்டு அழகா வீடியோஸ் எடுக்கலாம். இங்கே பாருங்க, ஃபாரஸ்ட் தான் ஆள் அரவமே இருக்க மாட்டாங்க. ஜம்முன்னு நீங்கள் ட்ரெக் பண்ணலாம் சூப்பராக. மக்களே, நம்ம திரும்பி போகிற வழியில் இங்கே ஒரு புத்திஸ்ட் மாங்க்ஸ் அண்ட் டிபெட்டியன் பீப்புள் நினைக்கிறேங்க. இங்கே வந்து சூப்பராக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்திருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட வைப் பண்ணலாங்க. பாருங்க மக்கள் என்ன மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. காட்டுக்குள்ளே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே பீச் வைப்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க. புத்தம் சரணம் கச்சாவி. வெரி நைஸ். நேச்சரோட நேச்சராக வாழ்ந்தா தான் ஹாப்பினஸ் இல்லை. சரி வாங்க போ. நம்ம குட்லே பீச் பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் வந்தாச்சு. பக்கம்தான். அப்படியே குட்லே பீச்சுக்கு இறங்கி மறுபடியும் மேலே ஏறி ஜோஸ்டலெல்லாம் தாண்டி போனால் நம்ம மகாகணபதி டெம்பிள் ரீச் ஆயிடலாம். மக்களே, குட்லே பீச் பார்க்கிங் ஏரியா கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நிறைய கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு பார்க் பண்ணிக்கலாம். 2 வீலருக்கு 10, காருக்கு 30, பஸ்ஸுக்கெல்லாம் 40 rupees. ரொம்பலாம் இல்லைங்க. சேஃபாக ஒரு லேடி இருக்காங்க. ஸோ சேஃபாக இருக்கும் இங்கே பார்க் பண்ணுறது. பாருங்கள், ரெண்டல் பைக் எடுத்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம். எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வராங்களா? ப்ரோ பிளர் பண்ணிவிடுங்க ப்ரோ, கவர் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க சில பேர். அதுக்காக நாம் என்னங்க வீடியோ எடுக்கும்போது எல்லோரும் ஸ்க்ரீனில் வரத்தான் செய்வாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. சரி வாங்க. ஸோ இது வந்து குட்லே பீச்சுக்கு இறங்குற வழி. இங்கே பாருங்கள், 2 வீலரெல்லாம் இங்கே கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி போக வேண்டியதுதான். மக்களே, நம்ம ஓம் பீச்சிலிருந்து குட்லா பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க. ஸோ அப்படியே நாம் அந்த குட்லா பீச்சோட எண்டுக்கு போயிட்டு மேலே ஏறி டவுனுக்குள்ளே போயிடலாம். இங்கேயும் ஃபெரியெல்லாம் இருக்குங்க. இங்கேயும் நிறைய கஃபேஸ் எல்லாம் இருக்கும். சீகேட் கஃபே, சுவனீர்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்ஸு, டாட்டூ ஷாப்ஸ் நிறைய இருக்கும். ஆக்டிவிட்டீஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க கோகர்னால. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, நீங்களும் உங்களோட கப்பலோட வந்து என்ஜாய் பண்ணுமா கோகர்னா வாங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வைப்ஸாக இருக்கும். டைம் ஒர்த் ஸ்பெண்டிங்காக இருக்குங்க கோகர்னால. காலையிலே குட்லா பீச்சை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதனால நான் ஃபுல்லாக கவர் பண்ணல இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த வீடியோ இருக்கட்டுமேனு பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 வீலர் எடுக்காட்டி ஓகேவா. பட் ட்ரெக்கிங்க்கு வந்து நான் 2 வீலர் எடுக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ட்ரெக்கிங் நடந்தே போயிட்டு வாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸாக அட்வென்ச்சராக இருக்கும். மக்களே, குட்லே பீச்சோட ஒரு 3 o'clock வியூ பார்த்தீங்களா? டே டைமில் வந்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நிறைய ரஷ் எல்லாம் இருக்காது. அழகாக இந்த ஷாக்ஸில் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு
அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பீச்சில் நீங்க சன்செட் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு டைம் இல்லை சன்செட் பார்க்கறதுக்கு. இன்னொரு டைம் வருவாங்க கோகர்னாக்கு, அப்போ வரும்போது நம்ம ஸ்டே பண்ணி கலக்கிடலாம். பீச் சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு வில்லால ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணி வரணுங்க. கோகர்னா அப்படியே மயக்கிடுச்சு நம்மளை. பட் என்ன செய்யறது, அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்கே நமக்கு. அடுத்து கார்வார் போகணுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்சா கார்வார் போயிடலாம், இல்லாட்டி நாளைக்கு காலையில போக வேண்டியதுதான். பார்க்கலாம், எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கலாம். பஸ் இருக்கிறத பொறுத்து தான். ஏன்னா இங்க 5 மணிக்கு மேல பஸ்ஸஸ் கிடைக்கிறதே கஷ்டமாயிடுங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸே இருக்காது. கார்வார் அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பை பஸ்ன்னு சொன்னாங்க. அதனால போயிட்டு நாம் இன்னும் டெம்பிள் வ்ளாக் பண்ணல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் டவுனில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங்கே கார்வார் போயிடலாம், இல்லாட்டி நாளைக்கு காலையில் கிளம்பிடலாம். கார்வார்லேயும் நிறையா பீச்சஸ், நேவி மியூசியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. கரெக்டாக கோவா கர்நாடகா பார்டரில் இருக்கிற டவுன் நல்லா இருக்குங்க. பேக் வாட்டர்ஸ் ஜாயின் பண்ணுற இடம்லாம் இருக்கும். காலி ரிவர், அரேபியன் சீல கலக்கிற இடம்லாம் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நாளைக்கு நைட்டு கார்வார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இருக்குது. கார்வார் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த விளாக்ஸில் வரும். ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்லே பீச்சோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயிலில் உங்களுக்கு, செகண்ட் ட்ரெயிலில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதெல்லாம் டீட்டெயில்டாக கவர் பண்ணல, ஓகேவா? ஸோ நான் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் டவுன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குட்லே பீச்சில் இருந்து டவுனுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் நிறையா விற்பாங்க. இங்கே பாருங்களா, க்யூட்டாக ஒரு பப்பி. இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இதெல்லாம் ஆக்சசரிஸ் எல்லாம் நிறைய வித்துட்ருப்பாங்க. வேணும்னா அந்த வேலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மக்களே, டவுன் போகிற வழியில் இந்த மாதிரி இங்கே இருக்கிற மக்களோட வாழ்விடங்கள் பாருங்கள் மக்களே. எப்படி காடோட காடா, இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறாங்க. குட்டி குட்டி குடிசைகள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக வந்து மூங்கில் தோட்டங்கள், ஒரு காட்டுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. இங்கே பாருங்களேன், காவக்காரன் திட்டுறான் நம்மளை. கீழே வரைக்கும் போயிட்டு மிரட்டுறாங்க, மேலே இருக்கும்போது வாழாட்டினா. சரியான ஆளுங்க. இது காலையில் வர வழியிலையும் பார்த்தோம், குட்லே பீச் போகிற வழியிலைங்க இந்த மாதிரி ஜெர்மன் மேனேஜ்மெண்ட் சின்ஸ் 20 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. நமஸ்தே யோகா ஃபார்ம். ஸோ இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுனா கூட ஸ்டே பண்ணலாம். நீங்கள் நம்பரெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகேவா, கொஞ்சம் மேலே ஏறினோன்னா மெயின் ரோடு வந்துடும். ஜாஸ்டல் வழியாக டவுனுக்குள்ளே போகிற மெயின் ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 வீலரில் வந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீச்சுக்கும் இறங்குற இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கி தாங்க ஆகணும், ஓகேவா? ஸோ வண்டி வச்சுருந்தாலும் ஒரு 30% ட்ரெக்கிங் இருக்கும். வண்டி இல்லாட்டி 100% ட்ரெக்கிங். எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள். தி லிட்டில் புத்தா ரெஸ்டாரண்ட். ஸோ இதெல்லாம் காலையிலே கவர் பண்ணிட்டா எத்தனை வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் ரெண்ட் எடுத்தா பார்க் பண்ணிக்கலாம், சேஃபாக தான் இருக்கும். குட்லே பீச் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ குட்லே பீச், ஓம் பீச்லலாம் உங்களுக்கு ஆட்டோஸ் இருக்கும் டவுனுக்கு போகிறதுக்கு, ஓகேவா? டு அண்ட் ஃப்ரம் ஆட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்டையர் ட்ரிப் கவர் பண்ணாட்டி கூட குட்லே அண்ட் ஓம் பீச் கவர் பண்ணுங்கள், அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வண்டி எடுக்காட்டி கூட ஆட்டோவில் வந்துட்டு போயிடலாம். நீங்கள் குட்லே பீச்சிலேருந்து டவுன் போகிற வழியில் தான் வந்து ஜடாயு தீர்த் வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மலை மேலே ஏறணும். ஹில் டாப் கோகர்னான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஜடாயு தீர்த்தா குட்லே ஹில் டாப், ஓகேவா? இங்கே மேலேருந்து நம்ம பீச் வியூ தான், வேற ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஹில் டாப்பில் போய் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் டவுன் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து
நம்ம கோகர்னாவோட லேண்ட்ஸ்கேப் பாருங்க, ஃபுல்லா ஹில்ஸா தாங்க இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட நம்ம மேற்கு பக்கம் சாயிற மலைத்தொடர்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அடர்ந்த ஜங்கிள்ஸா இருக்கு பாருங்க. மான்சூன் டைம்லலாம் கொக்கா மக்கான்னு இருக்கும் மக்களே, மழை அடிச்சு ஊற்றும் இங்க. ஸோ மான்சூன் டைமில் முடிஞ்சால் வந்து பாருங்க, ஓகேவா? இல்லாட்டி நம்ம வந்த டைம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி டைம் கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருக்கும், பட் சம்மர் அளவுக்கு இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய குட்டி குட்டி மைனாக்கள், பறவைகள்னு கிச் 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 கிச்னு சவுண்டு போட்டிங்க பாருங்களா, க்யூட்டா. ஸோ இது ஜோஸ்டலுங்க. ஜோஸ்டலோட மந்த்ரா கஃபேவும் ஃபேமஸ்ஸு. ஸோ ஸ்டே பண்ணுறதுனா நீங்கள் ஜோஸ்டல் மந்த்ரா கஃபே, ஜோஸ்டலில் ஸ்டே பண்ணிங்கன்னா கஃபேவும் உள்ளே இருக்குது, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம கீழே போவோம், சீக்கிரம் டைம் ஆச்சு. வண்டி எடுத்தால் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆஃப் ரோடு கோகர்னாவோட இன்டீரியர் செய்யறது ஏரியாவெல்லாம் சுற்றுன்னு சுற்றலாம். கீழே போகிற வழியில் இந்த குட்லா ஹில் மேலே எம்ஜி காட்டேஜ் அண்ட் டார்மெட்ரி இருக்குங்க. டார்மெட்ரி இருக்கிற மிக சில ஹோட்டல்ஸில் இதுவும் ஒன்று. வெப்சைட்டும் இருக்குது, நம்பரும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கேருந்து பார்த்தா நம்ம கோகர்னாவோட மெயின் பீச் தெரியுங்க. லாங்கஸ்ட் பீச் இன் கோகர்னா. இது ஒரே ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஓம் பீச்செல்லாம் சி டைப்பில் இருக்கும்ல, கர்வ் மாதிரி. இது ஒரே ஸ்ட்ரெச் இருக்குங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ். கோகர்னா பீச்சோட பேர்ட்ஸ் ஐ வியூவும் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல? அப்போ இங்கே கஃபே மால்குடி இருக்கு, ஓகேவா? அதுவும் ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நாம சொசைட்டி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அப்பா, கிராமத்துக்குள்ள வந்தாச்சு சாமி. சூப்பரான ட்ரெக்கிங் பார்த்து முடிச்சுட்டு ஆன் த வே பேக் ஃப்ரம் ட்ரெக்கிங்ல இங்க பாருங்க நம்ம கோவில் தெரியுது பாருங்க. அடுத்த வீடியோல நான் கோவில் எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தீர்த்த குளங்க. அழகா இருக்குல்ல? இங்க பாருங்களா, இந்த மாதிரி நேரோ ரோட்ல தாங்க பைக் ஓட்டிட்டு போகணும். ஸோ அது நல்லா ப்ரிப்பேர்டாக வந்துக்குங்க, ரெண்டல் பைக்கெல்லாம் எடுத்தா, ஓகேவா? ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும். இங்கே தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களா. பட் குளிக்கெல்லாம் விட மாட்டாங்க, ஃபுல்லாக இங்கே வீடுக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நாம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண மகா கணபதி டெம்பிள் பக்கத்துலேயே வந்தாச்சுங்க. காலையில் பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு கிளம்பணும் ட்ரெக்கிங்கு. கரெக்டாக 3 மணிக்கு ரிட்டர்ன் ஆயாச்சுங்க. இந்த மாதிரி நேரோ ரோடாக தான் இருக்கும், ஓகேவா? கோகர்னா டவுனுக்குள்ள. வண்டி போறதுக்கு தான் இடம் இருக்கும், நடந்து போறவங்களே ஒதுங்கி தான் நின்றுக்கணும். பழைய காலத்து ஊரில், அதனால இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம மெயின் கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. மகா கணபதி டெம்பிள். நெக்ஸ்ட் வீடியோவில் டெம்பிள் விலாக் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஏரியாவுக்கு தாங்க போயிட்டு வந்தோம். குட்லே, ஓம் பீச், கோகர்னா பீச் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வே டு ஆஞ்சநேயா ஜன்மபூமி. அதுதான் வந்து ஜட்டாயு தீர்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோகர்னாவோட ஃபேமஸ் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு சூப்பராக நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஒரு 2 ஹவர் குறைச்சிருங்க. ஏன்னா நான் 2 ஹவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, ரொம்ப நேரம் உட்காந்து வியூவெல்லாம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்காக எல்லா ரெசார்ட்ஸோட நம்பர்ஸு எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக காமிச்சனால எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்பட்டது. அந்த 3 o'clockல 2 ஹவர்ஸை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்புனா 1 மணிக்கு நடந்து போயிட்டு வந்தாவே டவுனுக்கு ரீச் ஆயிடலாம். பைக் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1 ஹவர் குறைச்சிருங்க. ஸோ 12 மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில், காலையில் டீ டைமில் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் போகிற வழியில் சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கு நீங்கள் டவுனுக்குள்ளே வந்துடலாம், ஓகேவா? ஸோ இதுதாங்க ஜட்டாய் நம்ம கோகர்னா பீச் ட்ரெக்கிங், ஓகேவா? கோகர்னா ஃபுல் ட்ரெக்கிங் போயிட்டு 3 வீடியோஸாக போட்டிருக்கேன், டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் திரும்பி வரும்போது ஃபெரி ரைடு எடுக்கலாம். பேரடைஸ் பீச்சிலிருந்து ஓம் பீச் வரைக்கும் 500 rupees. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வர்ற வழியில் நம்ம நடந்து போன அந்த அட்வென்ச்சரஸ் பாதையெல்லாம் நம்ம தூரத்திலிருந்து பார்த்துட்டு, ஹில் வியூவெல்லாம் பார்த்துட்டு, வர வழியில் இருக்கிற
பாரடைஸ் பீச்சு, ஹாஃப் மூன் பீச்சு, ஓம் பீச்சோட லாங் வியூவெல்லாம் சீலேருந்து பார்த்துட்டு ஃபெரியில் அப்படியே நம்ம குட்லே பீச் வழியாக டவுனுக்கு ரீச் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் மக்களே ஃப்ரம் கோகர்னா டவுன். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.